எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஹெல்த் கேர் வீசா, த கேரர் வீசா, இதை பற்றி வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு எல்லாம் வீடெல்லாம் ஓகே ஆகட்டும், அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு. இன்னும் நம்ம வந்து ஃபுல்லாக ரெடி ஆகலை. பட் வந்து இது ரொம்ப பேர் கேட்டதுனால இப்போ ஃபைனலாக போட போகிறோம். இந்த வீடியோ யாருக்குன்னா, ஹெல்த் கேர் ஜாப்ஸ்க்காக யூகே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அது எப்படி பண்ணணுன்னு தெரியல அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் இலங்கையில் இருக்கீங்க, இல்லை இந்தியாவில் இருக்கீங்க, அங்கேருந்து வந்து கேரர் ஜாப்ஸ்க்கு வரணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 2022 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,67,000 இது கிட்ட வீசாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கியூமுலேட்டிவ் நம்பர் ஆஃப் வீசாஸ், விச் மீன்ஸ் இந்த வருஷமும் நிறைய வீசாஸ் வரப்போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேரர் வீசாவில் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, கேரர் ஜாப்ஸ் வந்து ஒரு ஏஜென்ட்ஸ்கிட்ட போய் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்காம, இது நேர்மையாக அந்த கேர் ஹோம் ஸ்டே டைரெக்டாக டீல் பண்ணிவிட்டு ஒரு நயா பைசா செலவு பண்ணாமல் ஒன்லி அந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் பாக்கி என்ன இருக்கோ அந்த வழியில் வரதுக்கு ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் போடுறேன். நானும் ஒரு ரிசர்ச் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ உடனே வந்து எல்லாத்தையும் வந்து நான் சொன்னது அப்படியே எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் வந்து இன்னும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி இது வந்து ஒரு பேசிக்காக எடுத்துக்கிட்டு, ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு இது சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ரிசர்ச் பண்ணி பண்ணுங்கள். சரியா? ஸோ இதில் என்னென்னா, இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குட் நியூஸ்னால், டோட்டலாக யூகேயில் இப்போ பார்த்தீங்கன்னா 640 கேர் ஹோம்ஸ் இருக்காங்க. ஸோ 640 கேர் ஹோம்ஸ் ஹூ கேன் ஸ்பான்சர் யூ. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு கேர் ஹோமு உங்களை இங்கே கொண்டு வரணுன்னா அவங்கள்ட்ட ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இருக்கணும். அந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால உங்களை இங்கே கொண்டு வர முடியும் வேலைக்கு. இன்னொரு இது ப்ளஸ் என்னென்னா, நான் கேர் ஹோம்ஸ் ஜாப்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க்கில் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படின்னா அப்ளைல இல்லை, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன தேவை அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து லாயர் பத்ரியோடு போட்டிருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். பட் இதில் முழுசாக எப்படின்னா, ஒரு கேர் ஹோம் ஜாபை எப்படி தேடுறது, ஒரு கேர் ஹோம் வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த வெப்சைட்டில் போய் இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் போட போகிறோம். இன்னொரு குட் நியூஸ் உங்களுக்கு தெரியும் என்னென்னா, கேர் ஹோம்ஸ் ஜாப்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு வந்து அது வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அந்த துறையில் இருந்திருக்கீங்க அப்படி இருந்தால் அட்வான்டேஜ் இருக்குது. பட் அதுவே வந்து ஒரு மைனஸும் இல்லை. நீங்கள் பண்ணலைன்னா வருத்தப்பட வேண்டாம். ஆனால் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். நிறைய பேர் வந்து யூகே போயிடலாம், இது ஒரு குறுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க. அந்த வேலையில் பேஷன் இருந்தால் நிச்சயமாக உங்களால் அந்த வேலையெல்லாம் பண்ண முடியணும். என்னென்னா, உங்களுக்கு தெரியும் வயசானவங்களாச்சோ இல்லை உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஃபுல்லாக கவனிக்கிறதுக்கு ஒரு தனி ஒரு மென்டாலிட்டி வேணும். அந்த மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நீங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இதில் ஃபஸ்ட் திங் என்னென்னா, ஓகே லீகலாக இங்கே வந்து கேரர் ஜாப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பேரண்ட்ஸாக இருக்கீங்க இல்லை வந்து நீங்களே வர போகிறீங்கன்னா இதை வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லீகலாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்டு வந்து யூகே ஹோம் ஆஃபீஸில் வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி மூலமாக மட்டும்தான் உங்களால் வந்தால் லீகலி நீங்கள் வர முடியும். ஏன்னா அப்போ தான் அவங்களால வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இந்த வீசாக்கு இந்த கம்பெனிக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுளில் போய் யூகே ஹோம் ஆஃபீஸ் லைசன்ஸ்டு ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாலே ஒரு பேஜ் வரும். அதுதான் ஃபஸ்ட்டு gov.uk பேஜ் இருக்குது. அந்த பேஜில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எந்தெந்த கம்பெனிஸ் வந்து கேர் ஹோம்ஸ்க்கு பண்ணுறாங்க, யாருன்னு இந்த 640 கம்பெனியை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து 2வது ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து uktearsponsor.com
அப்படின்னு இருக்குது. அங்கே என்னென்னா உங்களுக்கு வந்து சூப்பரான வெப்சைட் யாரோ ஒருத்தன் பண்ணியிருக்கான், சூப்பராக பண்ணியிருக்கான். இந்த கவர்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து அதை ரெகுலராக அப்டேட் பண்ணிவிட்டு, ஸோ நான் உங்கள்கிட்ட 2 விஷயம் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை வந்து நம்ம ஒரு லேப்டாப்பில் பார்த்துக்குவோம். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா, லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸு யார் வந்து ஸ்பான்சர்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா ரெண்டு விதம் சொன்னேன். ஒன்று வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டு. அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு எப்படி போகிறதுனா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கூகுளில் போய் ரொம்ப ஈஸி யூகே ஸ்பான்சர்ஷிப் கம்பெனிஸ்னு போடுங்க. ஸோ யூகே ஸ்பான்சர்ஷிப் கம்பெனிஸ் அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். அதுலேயே டாப்பில் பார்த்தீங்கன்னா gov.ukன்னு இருக்குது. ஸோ அந்த இதில் போய் ரெஜிஸ்டர் ஆஃப் லைசன்ஸ்டு ஸ்பான்சர்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. வியூ ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லைன்னா டவுன்லோட் சிஎஸ்வின்னு இருக்குது. ஸோ நான் வியூ ஆன்லைன் போனேன்னா உங்களுக்கு வந்து இப்படி கிடைக்கும். இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஸ்கில்டு ஒர்க்கரு, க்ரியேட்டிவ் ஒர்க்கர் இப்போ வந்து ஒன்றுனா நீங்கள் தேடி அப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 60,000க்கு மேலே இருக்க கம்பெனிஸில் இந்த 600 நீங்கள் தேடணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா பெஸ்ட்டு ஒன்று இங்கே சொல்லுது பாருங்கள், டவுன்லோட் த ஃபைல் டு வியூ இட்ஸ் ஃபுல் கண்டென்ட் இங்கே கிளியராக போட்டிருக்கான். ஸோ நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா அங்கே கிளிக் பண்ணலாம், இல்லைனா முன்னாடியே நீங்கள் உள்ளார வரும்போதே டவுன்லோட் சிஎஸ்வின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இது ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி ஒரு லிஸ்ட் வரும். ஸோ இந்த லிஸ்ட்டில் போய் உங்களுக்கு வந்து ஃபில்டரை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இதில் நீங்கள் என்ன தேடணுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 2வது ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா ஒரு வெப்சைட் இருக்குது, அது வந்து uktearsponsor.co.uk அப்படின்னு இருக்குது. இந்த வெப்சைட் போங்க, uktearsponsors.co.uk. ஸோ அதில் போயிட்டு இங்கே நீங்கள் வந்து இது நீட்டாக இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணலாம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 63,000 கம்பெனிஸ் இருக்குது. கேர் ஹோம்ஸ்ன்னு பண்ணோன்னையும் சர்ச் பண்ணால் 646 தான் இருக்கு பாருங்கள். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு வந்து கம்பெனி பேர், வெப்சைட்டு, அப்புறம் வந்து எந்த சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருந்தால் இது எந்த டவுனில் இருக்குது, இண்டஸ்ட்ரி என்னான்னு கிளியராக போட்டாங்க. இது எல்லாமே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால எப்போ அவங்க ஆட் ஆனாங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு டாப்பில் போயிட்டு அவங்களோட லிங்க் போயிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள் அப்ளை நவுன்னு இருக்குது. அங்கே போய் அப்ளை நவ் சோஷியல் கேர் அண்ட் ஜாப்ஸ் அண்ட் கரியர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே போய் என்னென்ன ஜாப்ஸ் இதோ இங்கே சோஷியல் கேர் ஒர்க் ஜாப் ஒன்று இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. 3 trees care and support social care, no remote work options. இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் லேர்ன் மோர் பண்ணிங்கன்னா அந்த இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வந்து ஜாயினிங் போனஸு, சிக் பாலிசி, அது இதுன்னு ஃபுல்லாக லொஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேல்ரி எவ்வளோ, என்ன மாதிரி ஷெட்யூலு, ஷிஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஒன்று போய் அதில் போய் அப்புறமா அப்ளை பண்ணுறதுக்கு அவன் வந்து அந்த வெப்சைட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இது வந்து டீட்டெயிலாக இது தனியாக நம்ம ஒரு டீட்டெயிலிங் அப்புறம் பார்ப்போம். இது ரொம்ப பெரிய கதையாக போய்ட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்று போய் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து, அவங்க வெப்சைட்ஸை பார்த்து, வெப்சைட்டில் வருதா இல்லையான்னு பார்த்து, ஜாப்ஸ் இருந்ததுன்னா ஜாப்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த கம்பெனி வேறு எந்தெந்த ஜாப் சைட்டில் இருக்காங்கன்னு நீங்களே தேடணும். ஸோ இந்த மாதிரி இப்போது கூகுளில் போய் இந்த கம்பெனியோட பேர் அடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ இதுலேயே வந்து அதோட ஜாப்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதை போய் இங்கே பண்ணிங்கன்னா ஃபுல் டைம் பார்ட் டைம் ஜாப்ஸு என்னென்ன இருக்குது, அவங்களோட எந்த கம்பெனி எந்த இதில் போட்டிருக்காங்க, டோட்டல் ஜாப்ஸில் போட்டிருக்காங்க, கரண்ட் வேக்கன்சி, போர்ட்லேண்டு எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றுன்னா நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் இப்போது நான் அதுலேயே சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எந்தெந்த ஜாப் சைட்ஸில் போய் நீங்கள் தேடலான்னா ரீடு, அப்புறம் வந்து இண்டீடு, அப்புறம் லிங்க்டின், கிளாஸ்டோர், அப்புறம்
carehome.co.uk ஒரு வெப்சைட்டும் இருக்குது, அங்கேயும் போய் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்துலேயும் ஒன்றுலேயும் போய் ஜாப்ஸை சர்ச் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு இது யூகேயில் கொடுக்குற பிக்கெஸ்ட்டு ஒரு கேருக்கு மட்டும் இல்லை, ஹெல்த் கேர்லேயே பிக்கெஸ்ட் எம்ப்ளாயி யாருன்னு உங்களுக்கு தெரியும், என்ஹெச்எஸ்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூகுளிலே போய்ட்டு திருப்பி வந்து என்ஹெச்எஸ் ஜாப்ஸ்ன்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த என்ஹெச்எஸ் வெப்சைட் இருக்கும். அந்த சைட்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் கீவேர்டில் போய் கேர் அசிஸ்டண்ட் அப்படின்னு போடுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 27,000 ஜாப்ஸ் இருக்குது, லைவ் ஜாப்ஸ் 27,702 இருக்குது. அதில் பார்க்கலாம் நீங்கள். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இதை மட்டும் கேர் அசிஸ்டன்ட் மட்டும் போட்டு சர்ச்சை கொடுத்தீங்கன்னா 4,092 ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஜாபையும் நீங்கள் இந்த மாதிரி போய் கிளிக் பண்ணி எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் அட்வர்டைஸிங் அது பிளிமத்தில் இருக்குது, சென்ட்ரல் அட்வர்டைஸ் எமர்ஜென்சி கேர் அசிஸ்டண்ட்டு இப்படியே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு இதுலேயும் போய் நீங்கள் இப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷனை நல்லா படித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு வழி. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 50 to 100 கேர் ஹோம் ஜாப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஸோ சில மெயின் கம்பெனிஸ் யாரை நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கணும்னா நஃபில்ட் ஹெல்த்து, அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ணிகிட்ருக்காங்க. கேர் யூகே 24/7 ஆர்ச்சர்ட் கேர் ஹோம்ஸு, யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் வந்து டாசெட் என்ஹெச்எஸ் ட்ரஸ்ட். ஸோ இவங்களோட வெப்சைட்டில் போங்க, அதே மாதிரி வந்து சர்ச் பண்ணுங்கள் ஜாப்ஸு. கரியர்ஸ் பேஜில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சேம் தான், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதே ப்ராசஸை யூஸ் பண்ணி இந்த எல்லா ஒரு இதுலேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அங்கேயும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம்.